Hi friends, welcome to Clickbox Tamil. In the video, Adobe products பத்தி தான் பார்க்க போறோம். Adobe products one of the best and professional products இருக்கு. இப்போவும் நிறைய professionals Adobe products தான் பை பண்ணி யூஸ் பண்றாங்க. பட் எல்லாரும் பை பண்ணி யூஸ் பண்ண முடியுமானா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா Adobe products எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ன்றதால எல்லாரும் அதை அஃபோர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. Adobe products இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தேவையான ஹார்ட்வேர் சப்போர்ட்டும் நிறைய யூசர் சிஸ்டம்ஸ்ல அவைலபிளா இருக்காது. அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட் இருந்தாலும் கூட சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்பென்சிவ்ன்றதால அஃபோர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியறதில்ல. பட் இந்த வீடியோவில் நீங்க Adobe சாஃப்ட்வேர்ல அவைலபிளா இருக்கிற எல்லா ஆப்ஸுக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இட் மீன்ஸ் உங்களுடைய லோயர் அண்ட் பிசிலையும் Adobe சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை நீங்க யூஸ் பண்ணி Adobe ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரியான சேம் எஃபெக்ட்ஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவில் Adobe Photoshop, Adobe Illustrator, Adobe Lightroom, Adobe Premiere Pro, Adobe After Effects, Adobe Audition, Adobe Acrobat Pro, Adobe Animate Flash and Adobe Dreamweaver மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்க்கு பெஸ்ட் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ Adobe சாஃப்ட்வேருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அண்ட் Adobe சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் Adobe சாஃப்ட்வேருடைய ஃபுல் ஃபீச்சர் ட்ரையலை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்து Adobe சாஃப்ட்வேருடைய ஃபுல் ஃபீச்சர் ட்ரையலை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ Adobe Photoshop-உடைய 2 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக GIMP Adobe Photoshop-உடைய ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதால நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர்லயும் லேயர்ஸ், மாஸ்க் அண்ட் அட்வான்ஸ்ட் எடிட்டிங் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த GIMP சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ்ன்றதால நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டெஃபினட்டா ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர்லயும் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த டூலை நீங்க லைனக்ஸ், மேக் ஓஎஸ் அண்ட் விண்டோஸ்க்கு நீங்க ஃப்ரீயா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பேஜ்ல டவுன்லோட் GIMP என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி GIMP சாஃப்ட்வேரை நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசில ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஃபோட்டோஷாப்புடைய ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவாக கிரீட்டான்ற சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த கிரீட்டா சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி டிஜிட்டல் பெயிண்டிங் மாதிரியான இல்லுஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேருடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த சாஃப்ட்வேரும் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதால உங்களுடைய பிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இங்கே நான் மேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால மேக் ஓஎஸ் இன்ஸ்டாலர் இங்கே ஷோ ஆகுது. அண்ட் ஸ்டில் விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லைனக்ஸ்க்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் போர்ட்டபிள்ன்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமலேயே நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்க ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா Adobe Illustratorக்கான 2 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா Inkscape என்ற சாஃப்ட்வேரை பார்க்கலாம். ஸோ இந்த டூலும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல்ன்றதால உங்களுடைய சிஸ்டம்ல நீங்க ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் Adobe Illustrator யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கு இந்த Inkscape ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி Inkscape சாஃப்ட்வேருடைய அஃபிஷியல் பேஜ்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த Inkscape சாஃப்ட்வேர் நீங்க விண்டோஸ் உடைய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்தும் இந்த சாஃப்ட்வேரை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த Inkscape சாஃப்ட்வேர் லைனக்ஸ், விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர்லயும் Illustrator யூஸ் பண்ற யூசர்ஸ் இந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா Illustrator உடைய ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவா Vectr என்ற வெப் பேஜை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த Vectr வெப் பேஜை நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ண முடியும். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இங்க அவைலபிளா இருக்கிற எல்லா ப்ரோ ஆப்ஷனையுமே நீங்க ஃப்ரீயா உங்களுடைய ப்ரௌசர்ல ப்ரௌஸ் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப் பேஜை நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணாமலேயே நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த vectr.com என்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய Adobe Illustratorக்கான செகண்ட் ஆல்டர்னேட்டிவை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததா Adobe Lightroomக்கான 2 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்டா Darktable என்ற ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேரை நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பாருங்க. Lightroomல அவைலபிளா இருக்கிற டூல்ஸ் எல்லாமே Darktable சாஃப்ட்வேர்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி Darktable உடைய அஃபிஷியல் வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. அண்ட் இந்த Darktable சாஃப்ட்வேர் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த சாஃப்ட்வேரையும் நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டாவதா RawTherapee என்ற Lightroom ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் Darktable கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரா இருக்கு. அண்ட் இந்த RawTherapee சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்ல நிறையவே அட்வான்ஸ் டூல் இருக்கிறதால நீங்க ஈஸியா உங்களுடைய போட்டோஸை எடிட் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்க்
லிங்கை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேருடைய டவுன்லோட் பேஜை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் லைனக்ஸ், விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேரையும் உங்களுடைய பிசியில் ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததான் Adobe Premiere Pro's-க்கான 2 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்க போற Adobe Premiere Pro-உடைய ஆல்டர்னேட்டிவ் டிவென்சி ரிசால்வ்ன்ற சாஃப்ட்வேரை பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் கலர் எடிட்டிங் சாஃப்ட்வேரா இருக்கு. அண்ட் இந்த எடிட்டர் சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணி உங்க வீடியோஸ் எடிட் பண்ணணும்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கிற எடிட்டிங் டுட்டோரியலை பார்த்துட்டு இந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்ல நிறையவே அட்வான்ஸ்டு டூல்ஸ் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிறதால யூடியூப்ல இருக்கிற டுட்டோரியல் வீடியோஸை பார்த்துட்டு இந்த சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணி அவைலபிளா இருக்கிற எல்லா டூல்ஸையுமே யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் டிவென்சி ரிசால்வ் 19 இப்போ ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பாருங்க. தென் Adobe Premiere Pro-உடைய ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரா ஷார்ட்கட்ன்ற சாஃப்ட்வேரை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ன்றதால உங்களுடைய பிசியில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஷார்ட்கட் சாஃப்ட்வேர் டிவென்சி ரிசால்வை கம்பேர் பண்ணும்போது நிறைய அட்வான்ஸ்டு டூல் அவைலபிளாக இல்லைனா கூட நீங்கள் இந்த ஷார்ட்கட் சாஃப்ட்வேரை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி எடிட் பண்ணலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் எடிட்டருடைய அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததாக Adobe After Effects உடைய பெஸ்ட் 2 ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்க்கலாம். அண்ட் Netronன்ற ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல் சாஃப்ட்வேரை நீங்கள் உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் மோஷன் கிராஃபிக், விஜுவல் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுற யூசர்ஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டாவதா பிளெண்டர்ன்ற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி 3D அண்ட் 2D அனிமேஷன்ஸை நீங்கள் ரொம்பவே சாலிடாக கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லைனக்ஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அண்ட் அடுத்ததான் Adobe Audition சாஃப்ட்வேருக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அண்ட் Adobe Auditionஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவான Audacity சாஃப்ட்வேரை பத்தி பார்க்கலாம். எஸ், இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர்ஃபுல் எடிட்டிங் டூலா இருக்கு. அண்ட் இந்த டூல் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல்ன்றதால நீங்க உங்களுடைய லோயர் எண்ட் பிசிலையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி Audacity சாஃப்ட்வேருடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் லைனக்ஸ், விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த Audacity பவர்ஃபுல் டூலையும் உங்களுடைய சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததான் Adobe Acrobat Pro-க்கான பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரான PDF எக்ஸ்சேஞ்ச் எடிட்டரை பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல நீங்க ட்ரை பண்றதால annotation, ஃபார்ம் ஃபில்லிங், OCR அண்ட் நிறையவே அட்வான்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த டூலையும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததான் Adobe Animate Flashக்கான 2 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை பத்தி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்டா Pencil 2D என்ற சாஃப்ட்வேரை பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ டூல்ன்றதால உங்களுடைய சிஸ்டம்ல பெஸ்ட் 2D அனிமேஷன்ஸை நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ல நிறையவே அட்வான்ஸ்டு டூல்ஸ் அவைலபிளா இல்லைனா கூட நீங்க உங்களுடைய பிசியில் பேசிக் எடிட்டிங்ஸை பண்ண இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த Pencil 2D அனிமேஷன் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லைனக்ஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அண்ட் Adobe Animate உடைய ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவான Synfig Studio என்ற சாஃப்ட்வேரை பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே அட்வான்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ டூல்ன்றதால டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய பிசிலையும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சாஃப்ட்வேரும் விண்டோஸ், லைனக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்கு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. தென் விண்டோஸ்க்கு போர்ட்டபிளாவும் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்க உங்களுடைய பிசியில் ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா Adobe Dreamweaverக்கான 2 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்டா Blue Griffin என்ற ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூலை பத்தி பார்க்கலாம். இந்த டூலை நீங்க ஆக்சஸ் பண்றது ரொம்பவே ஈஸின்றதால வெப் டிசைனர்ஸ்க்கு இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்க Blue Griffin டூலை உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததான் Adobe Dreamweaverக்கான Brackets என்ற செகண்ட் டூலை பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த டூலும் ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூல்ன்றதால வெப் டெவலப்பர், HTML, CSS, JavaScript யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த டூலை நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின பெஸ்ட் Adobe ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை நீங்க உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின உங்களுடைய பெஸ்ட் டூல் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.